அஃபிஷியல்ஸ்க்கு வணக்கம் சார், சொல்லுங்க. டிஎன்பிஎஸ்சிங்களா? ஆமாங்க சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம். இப்போ நடந்தது இல்லைங்க மேடம் இந்த குரூப் 4 எக்ஸாம். அது குரூப் 1 எக்ஸாம் மாதிரி இது பண்ணிக்கிறாங்க, பேப்பர் மாற்றி கொடுத்த மாதிரி. சரிங்க சார். அது ஏன் மேடம் அப்படி? அதாவது சார், இந்த வாட்டி டஃப்பாக கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களை மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் எங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு கன்வே பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்களா? ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு சொல்லிக்கிறீங்க, என்ன சொன்னாங்க அவங்க? சார், நாங்கள் இந்த சைட்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் சார். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க, இந்த விஷயத்த நாங்கள் சொல்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க? அது உடனே சொல்ல மாட்டாங்க சார். சரிங்களா? நீங்க சொல்றதை நாங்க கன்வே பண்ண முடியும் எங்க சைடுல இருந்து. உடனே சொல்லலைன்னா ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸாம் வந்ததுன்னா வரும். ஒரு வருஷம் கழிச்சு எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் போட்ட பின்னாடி, கவுன்சிலிங் எல்லாம் இது பண்ண முன்னாடி அதுக்கப்புறம் ரிப்ளை சொல்லுவாங்களா? அது சொல்லாம இருந்துக்கிட்டுமே. இல்ல நீங்க மேடம், நீங்க ஒரு டெலி கம்யூனிகேஷன் டெலி நெட்வொர்க் வந்து ஒரு கஸ்டமர் கேர்ல ஒர்க் பண்ணல, பல பேருடைய லைஃபை தீர்மானிக்கிறதுக்காக டிஎன்பிசியில ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இது பேசிக்கா திங்க் பண்ணணும்ல மேடம். நீங்களும் டிஎன்பிசி எழுதி தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி நான் உங்க பர்சனல் இதெல்லாம் சொல்லல, பட் வந்து உங்களுக்கு இந்த தெரியல, எத்தனை கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்ல எடுத்தீங்கன்னா அதுக்குன்னே பல வருடங்களாக பசியும் பட்டினியுமா படிச்சுட்டு இருக்கிறவங்க எப்படி மேடம் பாஸ் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க, இந்த அநியாயத்தை நீங்களே சொல்லுங்களேன். நீங்க ஒரு ஃபர்ம் இன்ஸ்டியூட்ல வந்து ஒர்க் பண்றோம், அதெல்லாம் இது வச்சுட்டு சொல்லி கொடுத்துட்டு படிக்கிறாங்க. பசி பட்டினி ஏழை மாணவர்கள் எத்தனை படிக்கிறாங்க வில்லேஜ்ல இருந்து, அவங்க எல்லாம் புக்ல இருக்க கண்டென்ட் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க 1953 கல்வெட்டு செப்பு பட்டயம் இதுல எல்லாம் கொஸ்டின் கேட்டீங்கன்னா எப்படி அவங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க மேடம். புரியுது சார், நீங்க சொல்றது புரியுது. சரிங்களா? இல்ல நீங்க இப்ப கன்வே பண்ணிட்டீங்க மேலதிகாரிகளுக்கு அப்படின்னு சொல்றீங்க, ஓகே. ஆனா வந்து அவங்க சொல்றாங்க, அந்த சார் சொல்றாரு, நாங்க வந்து உள்ளதா சிலபஸ் தான் எடுத்துக்கிறோம், அப்படி வெளியே இருந்து எடுத்திருந்தா ஸ்கிரீன்ஷாட் வந்து போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ட்விட்டர்ல சொல்றாரு. சரிங்களா? ஏன் நீங்க எடுத்திருக்கீங்களா, எதுல இருந்து எடுத்துக்கீங்கன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் நாங்க புக்ல இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்கிரீன்ஷாட் போடலாமே. சரிங்க சார், நாங்க இதெல்லாம் சொல்றோம். இது அவருக்கு தெரியும் தானே எல்லாம். இப்ப அவரே எழுதினாலும் இந்த கொஸ்டின் பாஸ் பண்ணிடுவாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவரு இல்ல, இப்ப இருக்கிற கலெக்டரே எழுதிட்டோம். சரிங்க, எத்தனையோ பேர் வந்து அங்க ஐஏஎஸ் படிச்சவங்க தான் ஒர்க் பண்ணுவீங்க, யாராவது எழுதி பாஸ் பண்ணிடுவீங்களா? ஒரு ஒரு திறமைக்கும் ஒரு லக்குக்கு இருக்கிற மாதிரி இப்போ இது இப்போ சும்மா ஏபின்னு டிக் பண்ணிட்டு அது கரெக்டாகி போயிட்டு வந்தா படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. எல்லாருமே அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க, சும்மா விளையாட்டு தனமா பண்றது இல்ல. இதனால ஒரு வேலை கிடைச்சதுன்னா ஒரு லைஃப் கிடைக்கும்னு சொல்லி தான் இது பண்றாங்க மேடம். புரியுது சார், நீங்க சொல்றது எல்லாமே புரியுது. இப்ப எக்ஸாம் நடந்து 3 நாள் ஆச்சுங்க. 3 நாளும் தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் தான் அட்டெண்ட் பண்றீங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார். அதாங்க, இந்த 3 நாளா நீங்க இந்த மாதிரி கால்ஸ் தான் அட்டெண்ட் பண்றீங்க. இதுக்கு அவங்க என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க? நியாயமா ஒரு பதில தானே நாங்க எதிர்பார்க்கிறோம். புரியுது சார், நீங்க சொல்றது புரியுது. சரிங்களா? இத நாங்க வந்து எங்க சைடுல இருந்து கண்டிப்பா எங்க எல்லாத்தையுமே நாங்க சொல்றோம். இல்ல மேடம், முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2க்கு தான் ஏழை மாணவர்கள் வந்து உள்ள போக முடியாத மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப கடைநிலை உள்ள போறதுக்கு குரூப் 4 அதுலயும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க டிஎன்பிசி. இல்ல தப்பு இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒரு தார்மீகமா அதையாவது ஒத்துக்கிறீங்களா? சரிங்க சார், இப்போ உங்களோட எல்லாமே எங்களுக்கு புரியுது. நாங்க கண்டிப்பா இது எல்லாத்தையுமே சரிங்கிற வார்த்தையில நான் புரிஞ்சுக்கிறது தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிறத நான் புரிஞ்சுக்கலாமா? அதாவது சார், உங்களோட கருத்தை நாங்க ஏத்துக்கிறோம். சரிங்களா? நெருக்கடிக்கு நான் தள்ளல, இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க தானே? இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு நீங்க ஒத்துக்கிறீங்க தானே?
என்ன இஷ்யூ சார்? அதாவது கடினமா இருக்குன்றது எல்லாருக்கும் கடினம் இல்ல தெரியும் மேடம். நீங்க சரிங்களா? எத்தனையோ புக் இருக்குது. எத்தனை புக்ல இருந்து நீங்க எங்களை ஃபில் பண்ணணும்னா அதுல இருந்து கடினமான கொஸ்டின் எடுக்கலாம். நீங்க கடினமாங்கிற வார்த்தை தவறா இது பண்றீங்க. நீட் எக்ஸாமுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் இல்லாத மாதிரி போயிடுச்சு மேடம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க அப்படி பண்றாங்கன்னா நீங்க டிஎன்பிசி எக்ஸாம்ல எப்படி பண்றீங்க? ஏன் அந்த மாதிரி கஷ்டப்படுத்தணுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட் நீட்டுக்கு எப்படி சரிங்க இது சார், பண்றாங்க இருங்க அதே சார். மாதிரி இதுல அதெல்லாம் எங்களுக்கு புரியுது. கஷ்டப்படுத்தணுமா? ஓகேங்களா? எங்க சைடுல இருக்கிறது நீங்க என்ன சொல்றீங்களோ சரிங்க. அதை நாங்க கண்டிப்பா அது கன்வே அது பண்றோம். சரிங்களா? கன்வே பண்றீங்க. 3 நாளா கன்வே பண்ணி என்ன ரிப்ளை வந்துச்சு? சரிங்க சார், நீங்க சொல்றதை நாங்க கண்டிப்பா கன்வே பண்றோம். நீங்க Thank you, sir. இல்ல மேடம், ஒவ்வொரு தடவையும் இப்படி